ஹாய். ஊருக்கு போயிட்டு வந்த பிறகும் வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் எம்ப்டி ஆயிட்டு இருந்தது. நான் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காலி பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தேன். வந்த பிறகும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கி மதியம் வந்து நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நானும் தன்யன்யா பாப்பா மட்டும் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எமர்ஜென்சிக்கு கொஞ்சமாக டொமேட்டோ, கத்திரிக்காய், மாங்காய், அப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் மட்டும் நான் அங்கே ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எடுத்துருந்தேன். அங்கே கடை இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட ஆர்ட்ரு போட்டேன் நான். இப்போ காமிச்சேன். வெண்டைக்காய், கீரைக்காய், பீட்ரூட், மாங்காய், முருங்கைக்காய், டொமேட்டோ, கூடவே வாட்டர்மெலன் குட்டிது, அப்புறமா பால் 1/2 லிட்டர் இந்த மாதிரி நைட்டு ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்கி நைட்டு காஃபி போட்டோம். ஆஃப்டர்நூன் வந்தது. ஸோ ஈவினிங் காஃபிக்கு இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து பார்க்காம கொஞ்சம் சரியில்லாத காய் எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே. இது கூடவே உருளைக்கிழங்கும் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் 1 kg. இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஒரு ஒரு காய் எடுத்து போட்டு இன்றைக்கி அதிலே கருவாடெல்லாம் போட்டு நல்லா ஒரு கருவாட்டு குழம்பு, புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மாங்காயெல்லாம் போட்டு சூப்பராக வச்சு தனன்யா பாப்பாவுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது என் பிளேட்டு. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச்சு. Yummy tasty lunch. Okay friends, bye.